ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாளிலும் நம்மை ஆராதிக்கிற கிருபையை தந்தீரே, வேதத்தின் ரகசியங்களை ஆராயும்படி தயவு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பமாக இணைந்து நம்மை நோக்கி பார்க்கிற தயவு தந்தீரே, நன்றி. கடந்த இரவில் நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பகலில் நீ பாராட்டின நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். கல்வி தந்தீர், உணவு தந்தீர், உடை தந்தீர், இருப்பிடம் தந்தீர், ஸ்தோத்திரம். சுகம் தந்தீர், ஆரோக்கியம் தந்தீர், பலன் தந்தீர், ஸ்தோத்திரம். திருமண வாழ்க்கை தந்தீர், பிள்ளை பேரு தந்தீர், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா பிளட் எக்ஸாமினேஷன்லையும் பாசிட்டிவான நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கொடுத்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சோர்ந்து போன வேலையெல்லாம் நீர் எங்களை தாங்கி நீரே, ஏந்தி நீரே, தப்புவித்தரே, ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரனை காக்கிறவர் கர்த்தரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தரின் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் அவர் காப்பார். ஆமென். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் என்ற பாடலின் சில சரணங்களை நாம் பாடுவோம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா உன் கூட இருப்பீர், என் தேவைகளில் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க தன்னையே தந்தீர், உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாம் கைகளை பருத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டுடைய வல்லமையை நாம அனுபவிக்க போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அவர் பரத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்குவார். மோசேயை உயர்த்தின பொழுது அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவங்க ஜனம், அவங்க இனம், பந்தம் எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. அமிலேக்கர்களை ஜெயித்தார்கள். ஜீவனோடு மோசே குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அதற்கு அவன் செய்த ஒரு யுக்தி, ஜெப யுக்தி, கைகளை உயர்த்தி ஜெபிப்பதுதான். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேணும், அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும்னா கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நீ நன்மை செய்கிறவர், எல்லா வியாதிகளையும் நீக்கிறவர், எல்லா பலவீனங்களையும் நீக்கிறவர், எல்லா இருதயத்தையும் சுகமாக்குறவர், எல்லா சிறுநீரகத்தையும் சீர்படுத்துகிறவர், சரும வியாதிகளை நீக்கிறவர், யூட்ரஸை குணமாக்குறவர், எலும்புகளில் கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்பைனை தொடர்றவங்க நீங்கள் தான்ப்பா. 18 வருடமாக கூனியாக இருந்த எலும்பை நிமிர்த்தினீங்களே, கை சும்மினவுடைய எலும்பை சரியாக்கினீங்களே, நடக்க முடியாத 38 வருஷம் படுத்திருந்தவனை குதித்து நடக்க வைத்தீங்களே, நீர் பெரியவர் ஆண்டவரே. உடல் உறுப்புகள் சீரழிந்து போய் ஒன்றுமில்லாத அழுகி போயிருந்த நாற்றம் எடுத்த லெப்ரஸியெல்லாம் குணமாக்கினீர். மலக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இறந்தவர்களையும் உயிரோடு எழுப்புகிற வல்லமை உண்டு. கடைசி நிமிடங்களில் யாராவது இருந்தாங்கன்னா இயேசு என்று அவங்க காதில் சொல்லுங்க, அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம இந்த ஹீலிங் பார்த்து மிக மிக அவசியமான ஒன்று. இன்றைக்கு நம்ம உண்மையாகவே இதை ஆராயும் பொழுது, வேதத்தை தியானிக்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய புதிய தகவல்களை எனக்கு அளித்து கொண்டே வருகிறார். அதை என்ன கூட நான் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. அது அநேகருக்கு பயன்பட வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். இன்றைக்கு கூட சண்டே, நேற்று நமக்கு அந்த மேத்யூ 13th சாப்டரில் ஆண்டவர் அந்த விதைக்கிறவர்களுடைய ஊமையை சொல்லுவார். அந்த கடைசி 58ஆம் வசனம் அது இப்படி தான் முடியுது. நான் நேற்று அதை நான் சொன்னேன். எப்படி முடியுதுன்னா, 13:58 அவளுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அநேக அற்புதங்கள்னா அற்புதம் செய்தார், ஆனால் நிறைய பேருக்கு அவரால் செய்ய முடியவில்லை, இயலவில்லை. காரணம் என்னன்னா, இதுக்கு முந்தி எல்லாரும் சொல்லுவாங்க நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அவ்விசுவாசம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அவருடைய டீச்சிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதனால தான் 100 ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்டு நடக்கிறவன், அல்லது அந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்தா அந்த விதை எப்படி பலன் கொடுக்கும்னா 100, 60, 30 அப்படி மேலேருந்து வர்றாரு. 100, 60, 30 ஹீலிங், பிளெஸ்ஸிங், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஃபிசிக்கல் ஹீலிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஹீலிங் 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு பலன் கொடுக்கணும்னா நிலம் நல்ல நிலமாக இருக்கணும். விதை, நாம தான் விதை. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. 13ல் 37ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, நல்ல விதை கர்த்தருடைய வார்த்தை, மனுஷகுமாரன் விதைக்கிற விதை, அது நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கானன் புத்திரன், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அப்போ நல்லா கவனிங்க, இந்த பிரசங்கத்தை
இந்த டீச்சிங்கை, வேத வாசிப்பு இல்லைன்னா, ஆண்டுடைய வசனத்தை நம்ம தினந்தோறும் கேட்கலைன்னா, ஆண்டுடைய வார்த்தையை நம்ம காதுகளிலே கேட்கலைன்னா, நிச்சயமாக நமக்கு அற்புதம் நடக்காது. அவிசுவாசம் பெருகும். அவிசுவாசம் பெருகணும்னா அற்புதம் நடக்காது. அதனால தான் நம்ம வேதத்தில் இருக்கிற சில வசனங்களை, முக்கியமான வசனங்களை நம்ம வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் வசனம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Proverbs chapter 15 verse 4. பாருங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அப்போ ஒருவன் ஆரோக்கியமா இருக்கணும்னா அவனுடைய நாவு என்ன செய்யணுமா? நல்லதையே பேசணும். பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நான் சரியா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு வியாதி இல்லை, அதை விட என் இயேசு இருக்கிறார், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறேன், அவர் எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டு கொடுத்தார். சரி, நம்ம அப்படியே இந்த ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் பழைய ஏற்பாட்டில், சரி, இதுக்கு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ESV நியூ டிரான்ஸ்லேஷனில், a gentle tongue with its healing power is a tree of life. திரும்ப சொல்றேன். a gentle tongue நாவு, ஆரோக்கியமான நாவு, with a healing, with its healing power. அப்போ கர்த்தர் நாவிலே அதிகாரம் வைத்திருக்கிறார். நம்முடைய நாவிலே அதிகாரம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஹீல் பண்ணுவது என்பது நிச்சயம் உண்மை. அதே சமயத்தில் நம்முடைய பார்ட் என்ன? வாட் இஸ் அ பார்ட் ஆஃப் அதர் சைடு? கர்த்தருடைய பார்ட் ஹீல் பண்றது. இந்த ரிசீவ் பண்ற நம்ம என்ன செய்யணும்? நாவுனாலே அறிக்கை செய்ய வேண்டும். We have to confess with a word. வார்த்தையினாலே நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். எங்க இது ஆரம்பிக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆதியிலே வார்த்தையினாலே இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 மரங்களை வைத்தார். ஒன்று நன்மை தீமை அறிகிற விருட்சத்தையும் மரத்தையும் அங்கு ஏதேனிலே வைத்தார். ஒன்று ஜீவ விருட்சம், அதையும் அவர் வைத்தார். ஸோ இப்போ ஏன் வியாதி? சில காரணங்கள் கேட்கலாம். நீங்க ஏங்க வியாதியை ஆண்டவர் அனுமதித்தார் என்ற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது திரும்ப திரும்ப வருகிற பதில் என்னன்னா, சூஸ் பண்ணுகிற அதிகாரத்தை ஆண்டவர் மனுக்குலத்திலே கொடுத்தார். நீ இங்க இருக்கு ட்ரீ ஆஃப் லைஃப். இங்க நன்மை தீமை அறிகிற கனி இருக்கு. எது வேணுமே சூஸ் பண்ண. இதை சூஸ் பண்ணினா உனக்கு வியாதி, மரணம், பெயின், சஃபரிங் வரும். நீங்க இது ட்ரீ ஆஃப் லைஃப் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். ஆனா மனிதன் எதை சூஸ் பண்ணா? மனிதன் பப்பட்டா ஆண்டவர் படைக்கல. மனிதன் ரூபட்டா ஆண்டவர் படைக்கல. அவனுடைய சுயத்துக்கு, அதிகாரத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த நன்மை தீமை அறிகிற கனியை படிச்சதுனால அவனுக்குள்ளே பாவமும் அவனுக்குள்ளே வியாதியும் வந்தது. அதனால தான் இங்க ஆண்டவர் சொல்றார், இப்ப அதிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான லெசன். நல்லா கவனிங்க. நீங்க ஹீலிங்காக காத்திருக்கிற அந்த சமயத்துல
உங்களிடத்திலிருந்தும் சில மாற்றங்களை ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். வாட் இஸ் தட் சேஞ்ச்? என்ன அந்த மாற்றம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், எனக்கு தெளிந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். என் பலவீனத்திலே அவருடைய கிருபை, அவருடைய பலன். அப்ப நம்ம சொல்லணும், நமக்கு பலவீனம் இருக்கத்தான் செய்யும். மனுஷனை பிறந்த வியாதி வரும், ஜுரம் வரும், தலைவலி வரும், வாந்தி வரும், எல்லாம் வரும். ஆனாலும் நாம் அறிக்கை செய்வது என்னன்னா, இது ஆண்டவர் படைத்தது. எனவே அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் வரும். ஏன்னா ஆண்டவர் ரொம்ப அழகா புதிய பாட்டில் அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டார். என்னுடைய தழும்புகளாலே குணமானீர்கள், என்னுடைய தழும்புகளாலே குணமாக்கப்பட்டீர்கள். அப்போ பாஸ்ட் டென்ஸ். ஏற்கனவே ஹீலிங்க ஆண்டவர் நமக்கு பெற்று கொடுத்து விட்டார். அதை கிளைம் பண்ணி கன்ஃபஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. நாம சந்தேகப்படக்கூடாது. ஒரு இன்ஸ்டன்ட் உங்களுக்கு சொல்றேன், ஆவியான ஒரு விளக்குனதை சொல்றேன், நல்லா கவனிங்க. இது உங்களுக்கும் நீங்க வேற இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க எடுத்து எனக்கு சொல்லலாம். இது ஹீலிங் இன்டர்பிரிட்டேஷன். கடல் கொந்தளிக்கிறது. அந்த சமயத்துல இவங்க எல்லாம் மடிந்து போகிற சூழ்நிலை. இயேசு அதிகாலையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். இரவு முழுவதும் ஜெபித்தார், அதிகாலையிலே ஜெபித்தார். அவர் தான் அனுப்பினார், நீங்க அக்கறைக்கு போங்கன்ட்டு. சீஷர்கள் மடிந்து போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர் கடலின் மேலே நடந்து வந்தார். அது உங்களுக்கு தெரியும். பேதுரு சொல்றான் ஆவேசம் என்றான். அதிலே உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க, அவனுடைய நம்பிக்கையின் அளவு பார்த்துக்கோங்க. ஆவேசம்னா பேயின்னு அர்த்தம், பிசாசுன்னு அர்த்தம், சேட்டன்னு அர்த்தம். அவன் பேயின்னு சொல்றான். அப்போ அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீர் தேவனானால், நீர் கிறிஸ்துவானால், நீர் என் ஆண்டவரானால் நானும் நடந்து வரட்டும் என்று சொல்லுகிறான். தண்ணியில வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தண்ணியில நடக்க ஆரம்பிச்சான். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொல்லுங்க? இதுதான் சொல்றேன். இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான அழுத்தமான ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைகள். ஜீசஸ் said come. ஒரே வார்த்தை தான், வா அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி இறங்கினான். இறங்கின பிறகு கொஞ்ச தூரம் நடந்த பிறகு அவன் என்ன ஆணுச்சுன்னா, அவன் மனதில் ஒரு குழப்பம் வந்தது. என்ன குழப்பம்னா, சிம்டம். இதுதான் நம்ம சயின்ஸ் சயின்டிஃபிக்காக நம்ம போக போகிறோம், ஃபிசிக்கலாக ஹீலிங்கில் போக போகிறோம். இப்போ அதே நான் ஃபிசிக்கல் ஹீலிங்க்கு பிரசங்கம் பண்ணுறேன். அவர் மென்டலி ப்ரிப்பேர்ட் டு சூஸ் டு வாக் ஆன் த சீ, ரைட்? மென்டலி ப்ரிப்பேர்ட். அதனால் அவன் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டான். இயேசுவும் வார்த்தையை சொன்னார், அது நீங்கள் பிரசங்கமாக எடுத்துக்கலாம், அவருடைய வல்லமையான அழைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். நீ வா, நான் பார்த்துக்கிறேன், உன்னை முழுகாமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற வறுமையான வார்த்தை இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 38 வருஷமே படுத்து இருந்தவனே சொல்கிறாரு, எழுந்து வா அப்படின்றாரு, உன் படுக்கை எடுத்து கொண்டு போன்றார். இல்லை, அப்போது அவன் நிலைமை என்ன? ஒருவேளை சந்தேகப்பட்டிருந்தா அவனால் நடந்திருக்க முடியுமா? இல்லைல்ல. இங்கே பாருங்க, அவனை சொல்கிறார் வா என்று சொன்ன பொழுது
அவன் என்ன செய்தான்? நடந்து வந்தான். இப்போ ஒரு சிக் பீப்புள் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே சில சிம்டம்ஸ் வாழ்க்கையில நடக்கிற பொழுது, வயதாகிற பொழுது 18 வயதிலோ, 20 வயதிலோ, 30, 40, 50லயோ கூட நம் ஆண்டவரை நோக்கி நடக்கும் பொழுது, வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், வறுமைகள், அ நெறைய பிரஷர்ஸ், டிப்ரஷன் நம்மை தாக்கும் பொழுது, அதற்கான சிம்டம்ஸா வரும். நீங்க சிம்டம்ஸையே பார்த்துக் கொண்டிருந்தால், இந்த காற்றையே பார்த்துக் கொண்டிருந்தால், இந்த அலைகளையே பார்த்துக் கொண்டிருந்தால், இந்த கடல் ஆழத்தை பார்த்துக் கொண்டிருந்தால், நான் செத்துருவேன், அமிழ்ந்துருவேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க இயேசுவிடத்துல போக முடியாது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் சயின்டிஃபிக்கா பார்க்கலாம். இன்னும் பிசிக்கல் ஹீலிங்கா நம்ம பார்க்கலாம். ஒரு இன்ஸ்டன்ட் நம்முடைய ஆரோக்கியமான நினைவு அல்லது நாவு தான் நம்ம உடலை ஆரோக்கியமா வைத்துக்கொள்ளும். ஒருவேளை நாம பயந்து சந்தேகித்து இது நடந்துருமோ? யோபு சொல்வான், நான் பயந்தது எனக்கு நேர்ந்தது. ஒரு சிக்னஸ் கூட அதுதான் இருக்கலாம். ஐயோ, நான் பயந்தேன், சிக்காயிடுவேன், என் சோல்லாம் போயிடும். பயந்தது எனக்கு நேர்ந்தது. அதனால எதற்கும் பயந்து சந்தேகப்பட்டு சிம்டம்ஸை, ஐயோ இது வந்துட்டா, இது வந்திருக்கே, இது வந்துருமோ அப்படின்னு சிம்டம்ஸை பார்த்துருந்தா ஆண்டவர் எப்போ பார்க்க போறோம்? ஏன்னா இங்கே தான் முக்கியமாக வேலை செய்கிற இடம். நம்முடைய விசுவாசத்தை தொடக்கிறவர், முடிக்கிறவர், கிரியை செய்கிற இடம் நம்முடைய மூளை மண்டலம் தான். கேள்வினாலே விசுவாசத்தினாலே என்று ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? ஒரு சமயம் எனக்கு நினைவு இருக்கு, நல்ல நினைவு இருக்கு. இதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அவமானமும் இருக்கு, சிரிப்பாகவும் இருக்கு. நான் வாலிப வயசுல ரஜினி ஃபேன், டயாட் ஃபேன் நான். அதனால அவனுடைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அவருடைய ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பேன். ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அவருடைய வசீகரம் முகத்தெல்லாம் பார்த்துருப்பேன். நீங்கள் அந்த காலத்து மனுஷராக இருந்தீங்கன்னா, அவருடைய இப்பொழுதும் ரஜினி ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரஜினிக்கு இந்த மூக்குக்கு இந்த இடத்துல ஷார்ப்பாக ஒரு காய வடு இருக்கும். இங்கே கரெக்டாக இந்த இடத்துல ஒரு வடு இருக்கும். ஏதோ ஒரு படத்தில் அதை நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அப்படி வரும்போது சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், இந்த உலக பிரகாரமான செலிபிரிட்டியோட அல்லது சூப்பர் ஸ்டாரோட நாம் இணைத்து கொள்வோம். அதெல்லாம் ஒரு காலம் இல்லை. அவரை மாதிரி ஆக்ட் பண்ணுறது, அவரை மாதிரியே பேசுகிறது, அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல், அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, அவர் அந்த படத்தில் என்ன ட்ரெஸ் போட்டாரோ அதே மாதிரி போட்டோம் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். இது எனக்கு ஏன் சொல்ல வரேன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு சங்கதி. அது 2 விஷயங்கள் நான் சொல்ல விஷயம். அப்போ இந்த இடத்துல அடிபட்டு இருந்தது அவனுக்கு. அடிபட்டு நல்ல மார்க் இருந்தது. மார்க் இருந்தப்போ எனக்கு அந்த கனவுல இது எனக்கு தோணுது, ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் வந்தா என்ன? அது நீங்கள் சொன்ன இப்போ ரொம்ப எனக்கு கேவலமாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் வந்தா என்ன? எனக்கு ஏற்கனவே இங்கே ஒரு மார்க் இருக்கு. மார்க் வந்தா என்னன்னு சொல்லி ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எப்படி தான் அந்த இடத்துல ஒரு அடிப்பட்ட மாதிரி, ஒரு தோல் விரிஞ்ச மாதிரி அந்த இடத்துல ஒரு காயம் வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு மார்க் வந்து, நான் உண்மையாகவே பயங்கர ஸ்டன் ஆகிட்டேன். என்ன ஆண்டவரே! ஏன்னா இப்போ நம்ம ஏன்னா நம்ம வாலிப வயசில் அவ்வளவோ ஸ்பிரிச்சுவலாலாம் இல்லைல்ல. ஸோ நான் சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தில் நாம் என்ன நினைக்கிறோமோ நம்ம அதுவாகவே மாறிவிடுகிறோம். என்னுடைய சின்ன ஒரு ஒரு உதாரணம் இது. ஐயோ எனக்கு தலை வலிக்குது, ஐயோ என்னால் நடக்க முடியல, என் கையை விரிக்க முடியல, என் கையை தூக்க முடியல, என்னால் ஓட முடியாது, என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஐயோ இந்த வியாதி எனக்கு கொன்னுடும் இப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம். ஆரோக்கியமான நாவு இல்லாமல்
அவிசுவாசத்தின் நாவுல அறிக்கை பண்ணி கொண்டிருந்தா நம்ம அதுவாகவே மாறி போவோம். இவன் சிம்டம்ஸை பார்க்கறான், பார்த்தவனே விழுந்து போனான், உள்ளே இறங்கி போனான். சிம்டம்ஸ் பார்க்கக்கூடாது. சிம்டம்ஸ் வரும், அதற்கு 1000 காரணங்கள் இருக்கும். என்னதான் சிம்டம் வந்தாலும் என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். சில நேரங்களில் நீங்கள் இந்த மொபைலில் நோண்டும் பொழுது அல்லது டிவியில் பார்க்கும் பொழுது நிறைய இதனால இந்த சிம்டம்ஸ், அதனால் அந்த மாத்திரைனால இப்படி ஒரு சிம்டம், இது இருந்தால் இதனால தான் இது இருக்கும், ஐயோ உன் காலில் அது இருந்தால் அது இருக்கும், உன் கழுத்தில் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அதுதான் நம்ம ஓவராக எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது தான் நம்ம அதுவாகவே மாறுகிறோம். மாறா என்ன செய்யணும்னா, இயேசு கூப்பிட்டார், கம், நான் போவேன். நேற்று நாம் சொன்னோம், நேற்று அந்த பெண் என்ன செய்தா, நான் ஆண்டவரிடத்துல போனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று மனதுக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டாள். முதல்ல அவளுக்குள்ள அவ்வளவு சாக போகிற ஸ்டேஜ் எல்லாம் போச்சு, பணம்லாம் காலி, ஒன்றும் இல்லை, இப்போ வைத்தியம் பண்ண கூட காசு இல்லை. ஆனாலும் அவன் மனசில் இல்லைல்ல, நான் நல்லாயிடுவேன், I'll be all right, என் உதரத்தின் ஊழல் நிற்கும், ப்ராய்டு நான் இயேசுவை பார்த்துட்டா போதும், அவரை தொட்டுட்டா போதும். இதை முதல்ல வரணும். இது மனதில் நம்ம பேசணும், வாயில் அறிக்கை செய்யணும். அதுதான் ஒரு அழகிய வசனம் உண்டு, அந்த மலையை பார்த்து பேசு, சே a word. அதுதான் அந்த அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஸ்பீக், சே, ஸ்பீக் அண்ட் சே, நான் நல்லா ஆயிடுவேன், I'll be all right. இந்த பிரச்சனை மாறும், வியாதி மாத்திரம் இல்லை, இந்த கடன் மாறும், என் பிள்ளை திருந்துவான், என் மகளுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை கிடைக்கும். இல்லை, அதுதான் வாழ்க்கை. அண்டாளத்தில் சொல்றா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நிச்சயம் குழந்தை கொடுப்பார். நம்பிக்கையோட போனான், கர்ப்பம் திறக்கப்பட்டது. வார்த்தை, நம்பிக்கை, அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுல இயேசு முழுமையா இருப்பார்னா, யெகோவா ரஃபா முழுமையா இருப்பார்னா அற்புதம் உண்டு. அன்றைய சித்தம் என்ன தெரியுமா? ஏன் அந்த ட்ரீ ஆஃப் லைஃபை வச்சார் தெரியுமா? நம்ம சுகமா இருக்கணும்னு தான், ஆரோக்கியமா வாழணும் தான். எதை குறிச்சும் சிம்டம்ஸை குறித்து சந்தேகமே படாதீங்க, ஆரோக்கியமான வார்த்தையை பேசுங்க. ஸ்பீக் அ ஜென்டில் வேர்டு, பாசிட்டிவ் வேர்டு. ஈவன் கேன்சர் வந்தாலும் 4வது ஸ்டேஜா, நோ இஷ்யூஸ், கர்த்தர் குணமாக்குவார். ஐ நோ மெனி பீப்புள் ரிகவர்டு ஃப்ரம் 4th ஸ்டேஜ். அது சாட்சியாக சொல்ல முடியும். மந்த வழியில் மந்தை சபை வைத்திருக்கிற ஒரு ஊழியக்காரர் 4வது ஸ்டேஜில் முடியெல்லாம் கொண்டு போய் சிஎம்சி மருத்துவமனையில் கடைசி கீமோலாம் கொடுக்குற சமயங்களில் கர்த்தர் அந்த பெட்டில் அவரோட பேசினார், இல்லை நீ ஏஞ்சி போயிருப்பா, உனக்கு சரியாயிடும். அந்த மருத்துவர் இடத்துல யாரிடமே சொல்லாமல் ஓடி வந்துட்டார். அதுதான் அவருடைய சாட்சி. வாலண்டரியாக அவர் ஓடி வந்துட்டார். அவருக்கு அதுக்கப்புறம் அவர் போகவே இல்லை. அன்றைக்கு சுகமானவர் தான். மருந்தல்ல, மாத்திரை இல்லை, தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை. ஆண்டவர் கடைசி வார்த்தையை ஒன்று சொன்னார் பாருங்க, இட் இஸ் ஃபினிஷ்ட். மறந்தவே மறந்துடாதீங்க, இட் இஸ் ஃபினிஷ்ட், முழுசாக முடிச்சிட்டேன். அதனால் மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதியானாலும், ஏன் மரணமே ஆனாலும், ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நம்ம விசுவாசத்தோட கிளைம் பண்ணும் பொழுது ஜீவன் வரும். மரித்தாலும் பிழைப்பான். ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
தம்முடைய வசனத்தை அனுப்பி கர்த்தர் குணமாக்குவார். இன்று நான் சொல்கிறேன், இயேசு அப்படின்னு சொன்னால் போதும். வில் கெட் அ கான்ஃபிடென்ஸ். இயேசு நடக்கிறேன், இயேசு குணமாவேன், இயேசு என் சிறன் குணமடையும், இயேசு குழந்தை பிறக்கும், இயேசு வேலை கிடைக்கும், இயேசு என் பிரச்சனைகள்லாம் முடியும். இயேசுன்ற ஒரு வார்த்தை கூடவே வேதத்தோட ரகசியங்களை வாசித்து வாசித்து அதை க்ளீன் பண்ணும் பொழுது அது ஆடட் பவரா. ஏன்னா வார்த்தை இல்லாமல் விசுவாசம் வராது, விசுவாசம் இல்லாமல் அற்புதம் நடக்காது. ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா அவரை நம்பணும். அவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் புதைத்து விதைத்து அதை முளைக்க பண்ணணும். 100, 60, 30 ஆகும். அப்படி முளைக்கலைன்னா அற்புதம் நடக்காது. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், பவுலை போல நான் பலவான், நான் பலவீனன் அல்ல. பலவீனன் விட்டுருங்க, நான் பலவான். எனக்கு பார்வை கிடைக்கும், என் முள் மறைந்து போகும். தாவீது சொல்வான், உம்மாலே நான் சேனைக்குள் ஒரு ஷார்ட் ஃபெலோ, உம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன். ஒரு ஷார்ட் ஃபெலோ எங்கிருந்து வந்தது? கோலியாத்தை பார்த்து சொல்றான், ஜஸ்ட் அ ஸ்டோன் இஸ் எனஃப் ஃபார் யூ அப்படின்றான். ஏய் நீ ஏமாத்துறோம் அப்படின்னு கேட்குறான். அதுதான் நாவின் வல்லமை. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் நாங்கள் எங்கள் வாயில் பலவீனம், நோய், உதரத்தின் போக்கு, குழந்தை இல்லை, திருமணமாகலை, குழப்பம், பிரச்சனை, துன்பம், சண்டை, வறுமை, வேதனை சொல்லவே கூடாது. சொல்வதெல்லாம் என்னவா இருக்கணும்னா, இயேசு போதுமானவர், இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எவ்வளோ சீக்கிரம் மாறும் தெரியுமா உங்களுக்கு? இயேசு போதுமேன்னு சொல்லுங்க, இமீடியட்டாக மாற ஆரம்பிக்கும். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இன்னும் முக்கியமாக சரும வியாதிகளுக்கும் யூட்ரஸ் பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். எலும்பு சம்பந்தமான எல்லா வியாதிகளுக்கும் ஆண்டவர் என்று விடுதலை கொடுக்கிறார். பண தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறார். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இதை நாம் அடுத்த நிலைக்கு கொண்டு போக உங்களுடைய மேலான உதவி அவசியம். என்னோட கூட பேசுங்க. God bless you.